இந்த உலகத்தில் மக்கள்கள் சிலர் இப்படியும் இருப்பார்கள். நம்மிடத்துல நல்லா பேசிக்குவாங்க, நல்லா பழகிக்குவாங்க, நம்மிடத்துல நல்ல முறையில் அண்ணன் தம்பி மாதிரி நடந்துக்குவாங்க, நடித்துக் கொள்வார்கள். ஆனால் நமக்கு பின்னால் எதிராக தான் எல்லா விஷயம் செய்வாங்க. நமக்கு எதிரான எல்லா விஷயம் என்ன பின்னாடி என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடித்துவார்கள். நான் எல்லாரையும் சொல்லவில்லை, அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர்கள் தான் இந்த மாதிரி. அதனாலதான் அடிக்கடி பயான்கள்ல சொல்றது உண்டு, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய நஷ்டங்களை, நம்முடைய கவலைகளை அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். மக்களிடத்தில் சொல்லும் பொழுது அது ஒரு நோயாக மாறிவிடும், அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது அது மருந்தாக மாறிவிடும். சுப்ஹானல்லாஹ். நம்முடைய தேவைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய நஷ்டங்களை நீக்கக்கூடியவன், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த சக்தி அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. மக்கள் யாருங்க அதை பூர்த்தி செய்யறதுக்கு? மக்கள் கேட்டுக்குவாங்க, மக்களுடைய கஷ்டத்தை கேட்டுக்கொள்வார்கள், அதை உள்வாங்கிக் கொள்வார்கள். வாங்கி கொண்டதற்கு பிறகு அதே விஷயத்தை உங்களுக்கு எதிராக பயன்படுத்திக் கொள்வார்கள். எனவே மக்களிடத்தில் சொல்றது இது சேஃப்டியான விஷயம் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட பேசுங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியானிடத்தில் துஆ செய்யும் பொழுது நான் மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறேன், சமீபத்தில் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானே. அல்லாஹ்விடத்தில் கேட்டாதான் என்ன? அல்லாஹ்ட்ட நம்ம ஏன் கேட்கிறது இல்லை? அல்லாஹ் விட்டு தூரமாக ஏன் போகிறோம்? அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது இந்த உலகத்தில் மக்கள்கள் சிலர் இப்படியும் இருப்பார்கள். நம்மிடத்துல நல்லா பேசிக்குவாங்க, நல்லா பழகிக்குவாங்க, நம்மிடத்துல நல்ல முறையில் அண்ணன் தம்பி மாதிரி நடந்துக்குவாங்க, நடித்துக் கொள்வார்கள். ஆனால் நமக்கு பின்னால் எதிராக தான் எல்லா விஷயம் செய்வாங்க. நமக்கு எதிரான எல்லா விஷயம் என்ன பின்னாடி என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடித்துவார்கள். நான் எல்லாரையும் சொல்லவில்லை, அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர்கள் தான் இந்த மாதிரி. அதனாலதான் அடிக்கடி பயான்கள்ல சொல்றது உண்டு, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய நஷ்டங்களை, நம்முடைய கவலைகளை அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். மக்களிடத்தில் சொல்லும் பொழுது அது ஒரு நோயாக மாறிவிடும், அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது அது மருந்தாக மாறிவிடும். சுப்ஹானல்லாஹ். நம்முடைய தேவைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய நஷ்டங்களை நீக்கக்கூடியவன், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த சக்தி அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. மக்கள் யாருங்க அதை பூர்த்தி செய்யறதுக்கு? மக்கள் கேட்டுக்குவாங்க, மக்களுடைய கஷ்டத்தை கேட்டுக்கொள்வார்கள், அதை உள்வாங்கிக் கொள்வார்கள். வாங்கி கொண்டதற்கு பிறகு அதே விஷயத்தை உங்களுக்கு எதிராக பயன்படுத்திக் கொள்வார்கள். எனவே மக்களிடத்தில் சொல்றது இது சேஃப்டியான விஷயம் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட பேசுங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியானிடத்தில் துஆ செய்யும் பொழுது நான் மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறேன், சமீபத்தில் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானே. அல்லாஹ்விடத்தில் கேட்டாதான் என்ன? அல்லாஹ்ட்ட நம்ம ஏன் கேட்கிறது இல்லை? அல்லாஹ் விட்டு தூரமாக ஏன் போகிறோம்? அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது